Friends, welcome back to AutoCAD 2D tutorial தமிழ். ஸோ இந்த வீடியோவில் வந்து கெட்டிங் ஸ்டார்டட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ AutoCAD சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண பிறகு அந்த ஹோம் பேஜில் வந்து என்னென்ன செட்டிங்ஸ்லாம் பண்ணுவோம், அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண பிறகு அதை வந்து ரெண்டு இடத்துல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டெஸ்க்டாப், இன்னொன்று மெனு பாரில் போய் பார்க்கலாம். ஸோ டெஸ்க்டாப் அப்படிங்கிறது இதான் டெஸ்க்டாப்பு. ஸோ டெஸ்க்டாப்பில் இந்த ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ ஆட்டோகேட் 2021 அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐக்கான் இருக்குது. ஸோ இந்த ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணுறது மூலிமா வந்து நீங்கள் ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அகைன் இன்னொன்று மெனு. ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து விண்டோஸ் 11. ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி இப்போ விண்டோஸ் 11 இப்போதைக்குள்ளே தான் ரீசெண்டாக நிறைய வாட்டி இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல விண்டோஸ் பட்டன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் ஒரு சில ஆப்ஷன்ஸில் இருக்கும். ஸோ விண்டோஸ் 11 வந்து கொஞ்சம் தள்ளி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் என்னோடய விண்டோஸ் கீ. ஸோ விண்டோஸ் பட்டன். ஸோ நான் இதில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸோ ஆட்டோகேட் 2021 இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ நீங்கள் இதன் மூலிமா இதை டபுள் கிளிக் பண்ணுறது மூலிமா வந்து உங்கள் ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ண அந்த இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கெட்டிங் ஸ்டார்டட், ஸ்டார்ட் டிராயிங், டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், ஓப்பன் ஃபைல்ஸ், ஓப்பன் அ ஷீட், அடுத்து ஆன்லைன் டெம்ப்ளேட்ஸ், சாம்பிள் டிராயிங்ஸ், ரீசெண்ட் டாக்குமெண்ட், அடுத்து நோட்டிஃபிகேஷன், கான்டாக்ட். ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸோடு தான் உங்கள் ஆட்டோகேட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ உங்கள் ஆட்டோகேடை வந்து ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படின்னா கெட்டிங் ஸ்டார்டட்குள்ள இந்த டெம்ப்ளேட்ஸ். ஸோ டெம்ப்ளேட்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டார்ட் ட்ராயிங் பண்ணலாம். ஸோ உங்கள் ட்ராயிங் எந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கெட்டிங் ஸ்டார்டட்குள்ளே அந்த கீழே உள்ள அந்த ஐக்கான் மூலிமா வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலிமா வந்து உருவாகிற டெம்ப்ளேட்ஸ், அதாவது உங்கள் ட்ராயிங் வந்து எம்எம்ஐ பேஸ் பண்ணி இருக்கணுமா, அல்லது மீட்டரை பேஸ் பண்ணி இருக்கணுமா, சென்டிமீட்டரை பேஸ் பண்ணி இருக்கணுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அங்கே ஏற்கனவே ஒரு டிஃபால்ட் யூனிட்ஸில் வந்து அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அகைன் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதன் மூலிமா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸு சேவ் ஆகிருக்கும். ஸோ நீங்களே பார்த்தா தெரியும். ஸோ இதில் ஏகே நேம்டு, ப்ளாட் ஸ்டைல், அதுக்கப்புறம் ACAD.DWT, ACAD 3D DWT, ACAD ISO, அதுக்கப்புறம் ACAD ISO.DWT. ஸோ இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட்ஸ், நோ டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த டெம்ப்ளேட்டுமே இருக்காது, நீங்களாக ஃபுல்லாக டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நோ டெம்ப்ளேட்ஸ், இம்பேரல், நோ டெம்ப்ளேட், மெட்ரிக்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ ஷீட்ஸு, ஸோ எதை பேஸ் பண்ணி உங்கள் ட்ராயிங் எதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்களோ அதுக்கான ஸ்பெசிஃபைடான ஷீட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இதன் மூலிமா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்களாக டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ண போகிறீங்கனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஷீட்ஸில் வந்து க்ரியேட் நியூ ஷீட்ஸ். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா நியூவை வந்து உங்களோட ஷீட்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து அண்ட் எக்ஸாம்பிள் ஷீட் செட்டு எக்ஸிஸ்டிங் ட்ராயிங்ஸு. ஸோ இதில் எதாவது ஒன்றை செலக்ட் பண்ணிக்க. ஸோ நெக்ஸ்ட், ஸோ எதை பேஸ் பண்ணி உங்கள் ஷீட் வந்து ட்ரா பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த ஷீட்ஸில் வந்து உங்கள் ஷீட்ஸ் ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி இருக்கணுமா, இல்லை சிவிலை பேஸ் பண்ணி இருக்கணுமா, இல்லை மேனுஃபேக்சரிங் பேஸ் பண்ணி இருக்கணுமா சொல்லி பார்த்தோம். ஸோ அதே இதுதான். ஸோ இதில் கேட்டிருக்கு. ஸோ இதில் நெக்ஸ்ட், ஸோ இதில் எது நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களோ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் மேனுஃபேக்சரிங் மெட்ரிக் ஷீட் அப்படின்னு சொல்லி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஷீட்டோட நேம், ஸோ நம்ம ஷீட்டோட நேம் வந்து டி எக்ஸாம்பிள் 1 போகும். எக்ஸாம்பிள் 1. ஸோ கொடுத்தாச்சு.
ஸோ டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எதுலேயும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபைல் பாத், ஸோ இது எங்கே போய் இந்த ஷீட்டு, அதாவது இந்த ஷீட் மூலியமாக ட்ரா பண்ணுற ட்ராயிங்ஸ் எல்லாமே எங்கே போய் சேவ் ஆகணும்னு சொல்லி கேட்குது. ஸோ உங்களுக்கு எங்கே போய் சேவ் ஆகணுமோ சேவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக ப்ரௌஸ் பண்ணி கூட எங்கே சேவ் பண்ணணுமோ நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணி தென் நெக்ஸ்ட்டு. ஸோ எல்லாம் உங்கள் ஷீட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஷீட் செட் ப்ரிவ்யூ. ஸோ உங்கள் ஷீட்டோட எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ எங்கே போய் சேவ் ஆகணும் எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். ஸோ ஷீட்டோட டெம்ப்ளேட்டு, ஷீட்டோட நேம், அதுக்கப்புறம் லொக்கேஷன், ஸோ எல்லாமே இதில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ கடைசி ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் 1 அப்படிங்கிற ஷீட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த ஷீட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ட்ராயிங் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ டெம்ப்ளேட்டில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஓப்பன் ஃபைல்ஸ். ஸோ நீங்கள் சேவ் பண்ண ட்ராயிங்ஸ் வந்து இதில் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ட்ராயிங்ஸை வந்து இதன் மூலிமா வந்து ஓப்பன் பண்ணி டேரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் போய் ஓப்பன் பண்ணவும் இல்லாமல் டேரெக்டாக ஓப்பன் பேஜ் டபுள் கிளிக் கொடுங்க. ஸோ இதில் வந்து இது வரைக்கும் ட்ரா பண்ண ட்ராயிங்ஸு, ஸோ நான் ஓப்பன் பண்ண ட்ராயிங்ஸ் இதில் இருக்குது. ஸோ சேவ் பண்ண ட்ராயிங்ஸ் வந்து இந்த இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் சேவ் பண்ண ட்ராயிங்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து நக்கல் ஜாயிண்ட். ஸோ இது நான் ஏற்கனவே சேவ் பண்ணி ட்ரா பண்ணி சேவ் பண்ண நக்கல் ஜாயிண்ட்டு. ஸோ நான் இதை வந்து டைரெக்டாக ஓப்பன் பண்ணி வியூ பண்ணாலும் வியூ பண்ணிக்கலாம். தென் வந்து இதை எடிட் பண்ணி சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் மறுபடியும் கெட்டிங் ஸ்டார்ட் அப் விண்டோவுக்கு வரணும் அப்படின்னா இந்த ஸ்டார்ட்டுங்கிற பட்டன் மூலிமா ஸ்டார்ட் விண்டோவுக்குள்ள வந்து வந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் ஷீட் செட்டு. ஸோ ஷீட்டை வந்து கிரியேட் பண்ணுறது, அதாவது A4 அல்லது A3 ஷீட்டை வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி விட்டு ட்ராயிங் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ நீங்கள் நியூவாக வந்து ஏதாவது ஷீட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க. ஸோ நம்ம கிரியேட் பண்ண அந்த கிரியேட் ஷீட்டை மூலிமா வந்து ஷீட்டை வந்து கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, இந்த டெம்ப்ளேட்டில் கிரியேட் அ நியூ ஷீட், அதன் மூலிமா நம்ம வந்து ஷீட்டை வந்து கிரியேட் பண்ணோம். அந்த ஷீட்டை வந்து நீங்கள் வந்து இதில் மூலிமா எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 1 அப்படிங்கிற ஒரு ஷீட்டை வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஷீட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் ஷீட் வந்து இப்போ ட்ரா பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா. அடுத்து கெட் மோர் டெம்ப்ளேட் ஆன்லைன். ஸோ உங்களுக்கு இன்னும் அதிகமான டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா அதை வந்து உங்கள் சிஸ்டத்தோட நெட்டை கனெக்ட் பண்ணி கூட அதன் மூலிமா வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கெட் டெம்ப்ளேட்ஸ் ஆன்லைன். ஸோ இதன் மூலிமா வந்து உங்கள் சிஸ்டத்தில் நெட் கனெக்ட் பண்ணி டேரெக்டாக வந்து உங்கள் ஆட்டோ டெஸ்கோட வெப் பேஜுக்கு போய் நீங்கள் வந்து உங்கள் ட்ராயிங்ஸ் வந்து உங்கள் டெம்ப்ளேட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் ட்ராயிங்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கண்டிப்பாக வந்து கம்பல்சரியாக வந்து நெட் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் டிஃபால்ட்டாக உள்ள டெம்ப்ளேட்ஸை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஓப்பன் இந்த டெம்ப்ளேட்ஸ் மூலிமா வந்து நீங்கள் வந்து உங்கள் ட்ராயிங்ஸ் வந்து ட்ரா பண்ணலாம். அடுத்து எக்ஸ்ப்ளோர் சாம்பிள் ட்ராயிங்ஸ். ஸோ ஆட்டோ டெஸ்கில் நிறைய சாம்பிள் ட்ராயிங்ஸ், அதாவது சாம்பிள் ட்ராயிங்ஸை வந்து நம்ம கேட் இன்ஸ்டால் பண்ணும்போதேவும் சாம்பிள் ட்ராயிங்ஸும் சேர்ந்தேவே சேவ் ஆகிடும். ஸோ அதை யூஸ் பண்ணி ட்ராயிங்கை வந்து ட்ரா பண்ணலாம். சரிங்களா. ஸோ வந்து ஆட்டோ டெஸ்கில் வந்து சாம்பிள் ட்ராயிங்ஸ் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போதேவும் இந்த சாம்பிள் ட்ராயிங்ஸும் சேர்ந்த வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து மற்ற ட்ராயிங்ஸை வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ இதில் எக்ஸ்ப்ளோர் சாம்பிள் ட்ராயிங். ஸோ இதில் மெக்கானிக்கல் சாம்பிள் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நிறைய ட்ராயிங்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு ட்ராயிங் வந்து ஓப்பன் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன். ஸோ இதை வந்து வெறும் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மட்டுமே, இதை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணாத உங்களோட சாய்ஸ். ஸோ ஒரு ட்ராயிங் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, மெக்கானிக்கல் வைஸாக ஒரு 2D ட்ராயிங் ஒன்று கொடுக்காங்கன்னா அது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி
யூனிட்ஸில் இந்த மாதிரி பாடி ஆஃப் மெட்டீரியல் இது எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி கூட உங்கள் டிராயிங் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 2D டிராயிங் வந்து டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்கள் டிராயிங் வந்து எந்த மாதிரி இருக்கணும், ஸோ அடிஷ்னலாக இந்த மாதிரியான சப்டைட்டில்ஸ் ஸோ இந்த மாதிரி எதுவும் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் இதன் மூலிமா வந்து பார்த்து கொடுத்துக்கிடலாம். ஸோ வேறு எதுவும் சாம்பிள் டிராயிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வெறும் டேட்டாஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ சாம்பிள் டிராயிங்ஸ் ஸோ டேரெக்டாக வந்து AutoCAD அவங்க ஆட்டோடெஸ்க்லேயே ட்ரா பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த டிராயிங்ஸ் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து ஸ்டார்டிங் வந்து இருக்கும். ஸோ ரீசன்ட் டாக்குமெண்ட். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம ட்ரா பண்ண ரீசன்ட் டாக்குமெண்ட்டை வந்து இதில் போய் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணுற டிராயிங்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த மெக்கானிக்கல் டேட்டா லிங்க்ஸு, ஸோ டெக்ஸ்ட்டு, சாம்பிள் 1, ஸோ நக்கல் ஜாயிண்ட், ஸோ இந்த மாதிரி டிராயிங்ஸில் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக இப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணோம். ஸோ அந்த டிராயிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஐகான்ஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே உள்ள இந்த 3 டாட்ஸ். ஸோ இது வந்து உங்கள் ஃபைல் வந்து லார்ஜாவோ இல்லை ஸ்மாலாவோ இல்லை லிஸ்ட்டாவோ தெரியணும் அப்படின்னா நீங்கள் வியூ பண்ண போகிறீங்கன்னா ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து லார்ஜ் ஐக்கான். ஸோ வெறும் உங்கள் ஐக்கான், அதாவது உங்கள் டிராயிங்கோட ஒரு இமேஜும் உங்கள் ஃபைலோட நேம் அது மட்டும் தான் இதில் இருக்கும். ஸோ இது லார்ஜ் ஐக்கான். அடுத்து இது ஸ்மால். ஸோ உங்கள் டிராயிங்கோட ஐக்கான் இருக்கும், உங்கள் டிராயிங்கோட நேம் இருக்கும், எந்த டேட்டில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணீங்க ஸோ அது முதற்கொண்டு உங்களுக்கு வந்து இதில் இருக்கும். ஸோ அடுத்து வந்து லிஸ்ட்டு. ஸோ இதில் உங்கள் ஐக்கான்ஸ் இருக்காது, உங்கள் ஃபைலோட நேம், அதுக்கப்புறம் உங்கள் ஃபைல் எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க, எப்போ ட்ரா பண்ணி ஓப்பன் பண்ணீங்க, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் லிஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ AutoCAD யூஸ் பண்ணி மெக்கானிக்கல் வைஸாகவும் சிவில் வைஸாகவும் யூஸ் பண்ணி வந்து 2D டிராயிங் டெவலப் பண்ணுறது பெட்டரான சொல்யூஷனாக இருக்கும். ஸோ அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 2D டிராயிங் வந்து உங்களுக்கு வந்து வேணும், யாரோ ஒருத்தங்க உங்களோட மேனேஜர் யாரோ எனக்கு வந்து 2D டிராயிங் வேணும், ஒரு காம்பவுண்டு கொடுத்து அந்த காம்பவுண்டோட 2D டிராயிங் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து நீங்கள் வேறு எந்த சாஃப்ட்வேரும் போகணும்னா ஸோ டேரெக்டாக வந்து AutoCAD சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு அட்வான்டேஜான இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து கமெண்ட்ஸும் சரி அதோட இன்டர்ஃபேஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு மொபைலில் நீங்கள் வந்து ஒரு எடிட்டிங் பண்ணுறீங்க, ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ ஸோ அதை வந்து டேரெக்டாக ஐக்கான் மூலிமாவும் கமெண்ட் மூலிமாவும் வந்து நீங்கள் எடுத்து வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம், ஸோ அடுத்து ஸோ கமெண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ், கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ், ஸோ நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தது தான். ஸோ இந்த கமெண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் மூலியமாக வந்து கமெண்ட்ஸை டைப் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ் ஸோ ஐக்கான்ஸ் மூலியமாக நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து உங்கள் கமெண்ட்ஸை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து 2D டிராயிங் ட்ரா பண்ணுறீங்கன்னா AutoCAD ப்ரிஃபர் பண்ணுறது நல்லா இருக்கும். ஸோ டேரெக்டாக வந்து 2D டிராயிங்கை ட்ரா பண்ணும்போது AutoCAD சூஸ் பண்ணுறது ஸோ பெட்டர் த சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்ன ஆப்ரேஷன் இருக்குது, என்ன ஃபைல்ஸ் இருக்குது, இதோட அட்மாஸ்பியர் அண்ட் இங்கே பேக்ரவுண்ட் கலர்ஸ், இன்புட் மெத்தட்ஸ் அண்ட் செட்டிங்ஸை வந்து எப்படிலாம் சேஞ்ச் பண்ணுறது பற்றி இனி வர வீடியோக்களை வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ AutoCADல எப்படி இன்டர்ஃபேஸை சேஞ்ச் பண்ணுறது, பேசிக்காக என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, ஸோ லைன், சர்க்கிள், ட்ரிம், அதுக்கப்புறம் ஆஃப்செட், அரைஸ், இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்னென்னு சொல்லி இனி வர வீடியோக்களில் சாப்டர் வைஸாக பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட் சாப்டர். ஸோ ஃபஸ்ட் சாப்டரில் AutoCADனா என்ன அப்படிங்கிறத பற்றின வீடியோஸ் மட்டும் இருக்கும். ஸோ இனி வர வீடியோ காலங்களில் வந்து ரொம்ப முக்கியமான வீடியோஸ், அதாவது ஆப்ரேஷன்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ நியூவாக வந்து ஒரு டிராயிங் ட்ரா பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணணும். ஸோ அந்த டெம்ப்ளேட் பற்றின எல்லா கிளாரிஃபிகேஷனும் உங்களுக்கு இந்த வீடியோலேயே நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து அதாவது ரெண்டு டெம்ப்ளேட்ஸ், ஸோ 2D டெம்ப்ளேட்ஸ், 3D டெம்ப்ளேட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ AK.DWT ஸோ அப்படின்னா அது வந்து 2D டெம்ப்ளேட்டு. அதுக்கப்புறம் AK.3D
ஸோ இது வந்து 3D டெம்ப்ளேட். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறது மூலிமா ஒவ்வொரு அதாவது எல்லாத்தையுமே நீங்கள் தான் டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைமென்ஷனாக இருந்தாலும் சரி, யூனிட்ஸாக இருந்தாலும் சரி, லே அவுட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் வந்து எல்லாத்தையுமே எடிட் பண்ண போகிறீங்க, டிஃபைன் பண்ண போகிறீங்க. ஸோ மற்ற டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்து ஸோ அதில் அதுக்குன்னு சொல்லி ஒரு தனியான ஒரு யூனிட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் லேஅவுட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதன் மூலியம் இந்த 2 வந்து நீங்களாக டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன இந்த யூனிட்ஸ் தான் ட்ரா பண்ண போகிறீங்க. ஸோ மெக்கானிக்கல் ட்ராயிங் இருந்தால் எம்எம்மில் தான் ட்ரா பண்ணி எம்எம் ஆர் சென்டிமீட்டர்ஸ். சென்டிமீட்டர் அவ்வளோ இருக்கா. ஸோ எம்எம்மில் தான் மோஸ்ட்லி ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவே சிவில் வைஸாக இருந்துச்சோம்னா சில பேர் வந்து இன்ச்சஸ் ஃபீட்டில் கேட்பாங்க. ஸோ சிலர் வந்து மேக்ஸிமம் வந்து மீட்டர்ஸில் தான் ட்ரா பண்ணுதாங்க. ஸோ வந்து உங்களோட யூனிட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணோன்னா ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு இம்போர்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெம்ப்ளேட்டில் வந்து உங்கள் ட்ராயிங்கை கன்வெர்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து ட்ராயிங்ஸ் வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கெட்டிங் ஸ்டார்டட் இந்த ஹோம் பேஜ் ஆட்டோகேடோட ஹோம் பேஜில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கெட் ஸ்டார்டட். ஸோ ஸ்டார்ட் ட்ராயிங் மூலிமா வந்து உங்கள் ட்ராயிங் விண்டோக்குள்ளே டேரெக்டாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெம்ப்ளேட்ஸ். ஸோ என்ன டெம்ப்ளேட் 2D டெம்ப்ளேட்ஸ் வேணுமா 3D டெம்ப்ளேட்ஸ் வேணுமான்னு சொல்லி இதன் மூலிமா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் நியூ ஷீட். ஸோ நியூவாக ஒரு ஷீட் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே இருக்கிற ஷீட் மூலிமா வந்து நியூவாக ஒரு ஷீட்டை வந்து இருக்கிற ஷீட்டை வந்து டிஃபால்ட் ஷீட் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் ஃபைல்ஸ். ஏற்கனவே சேவ் பண்ண ஃபைல்ஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணால் இந்த ஓப்பன் ஃபைல்ஸ் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் அ ஷீட் செட். ஸோ நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஷீட்டை கூட யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த க்ரியேட் பண்ண ஷீட். ஸோ நம்ம இந்த நியூ ஷீட் மூலிமா நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த ஷீட்டை வந்து நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க. மேலும் வேறு எதுவும் ஷீட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸோ அந்த ஷீட் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டெம்ப்ளேட்ஸ் ஆன்லைன். கெட் மோஸ்ட் டெம்ப்ளேட்ஸ் ஆன்லைன். ஸோ நெட்டை கனெக்ட் பண்ணி ஆட்டோடெஸ்கோட வெப்பேஜில் வந்து கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ளோர் சாம்பிள் ட்ராயிங்ஸு. ஸோ ஏற்கனவே டிஃபால்ட்டாக ட்ராயிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் உங்கள் ப்ராஜெக்டை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸு. ஸோ ரீசெண்டாக என்ன டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிங்களோ அது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதில் என்ன உங்கள் ஐக்கானோட சைஸ் சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்குமா, சின்னதாக இருக்குமா, இல்லை லிஸ்ட் வைஸாக இருக்குமா, ஸோ எல்லாமே இருக்கும். நோட்டிஃபிகேஷன், ஏதாவது இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் நெட் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேவையில்ல கனெக்ட். ஸோ இது நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணுறது டேரெக்டாக வந்து உங்களோட கம்பெனி, அதாவது நீங்கள் எந்த கம்பெனியோட டைப் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த கம்பெனியோட அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஆட்டோகேடோட ஹோம் பேஜோட இது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்டார்ட் ட்ராயிங் கொடுத்து ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த இருக்குது. இதில் தான் இந்த மாதிரி நியூ ஓப்பன் ப்ளாட் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உங்கள் ஆட்டோகேட் ஃபைலை எப்படி மேனேஜ் பண்ணலாம், ட்ராயிங்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பற்றி எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் போகும். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம நியூ சேனல். ஸோ ஏற்கனவே பழைய சேனலுக்கு என்ன சப்போர்ட்லாம் பண்ணீங்களோ அதே சப்போர்ட்டு இந்த சேனலுக்கு பண்ணுங்கள். ஸோ இனி வர காலங்களில் டேரெக்டாக வந்து டெய்லி வந்து 2 or 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக டெய்லி ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.